எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி இன்டகிரல்ஸ் சாப்டரில் எக்ஸசைஸ் 7.3ல ஃபஸ்ட்டு சம் சொல்லித்தரேன். இன்டகிரேட் சைன் ஸ்கொயர் 2x + 5. ஸோ இன்டகிரேஷனில் சைன் ஸ்கொயருக்கு ஃபார்முலா இல்லை. ஸோ அதனால் இதை வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி தான் பண்ணணும். ஸோ இது எல்லாமே யூஸிங் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா எல்லாமே நான் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி அந்த பிளேலிஸ்ட்லேயே கொடுத்துருக்கேன். நான் அதை நீங்கள் போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ சைன் ஸ்கொயர் இப்போ காஸ் 2xக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலாலாம் நான் கொஞ்சம் டார்க்காக எழுதுகிறேன். காஸ் 2xோட ஃபார்முலா வந்து 1 - 2 sin ஸ்கொயர் எக்ஸ். ஸோ இந்த 2 sin ஸ்கொயர் எக்ஸ் இந்த பக்கம் வந்ததுன்னா 2 sin ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 - cos 2x. ஸோ sin ஸ்கொயர் எக்ஸ் தான் நமக்கு இங்கே இருக்கிறனால இப்போ இந்த ஃபார்முலாவை sin ஸ்கொயர் எக்ஸ் எங்கே இருந்தாலும் இப்போ இன்டகிரேஷனில் sin ஸ்கொயர் எக்ஸ் எங்கே இருந்தாலும் 1 - இந்த 2 டிவிஷன் வந்துடும் by 2. இப்போ இந்த ஃபார்முலா தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். இதெல்லாமே ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. ஸோ இப்போ இதில் இப்போ சைன் ஸ்கொயர் எக்ஸ் 1 - cos 2x. இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே 2x + 5 இருக்குது. இப்போ இன்டகிரேஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 - cos 2 இன்ட்டு இப்போ எக்ஸ் இருந்தால் இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல 2x + 5ன்றனால 2x + 5 ஹோல் டிவைடட் பை 2 dx. இப்போ இந்த ஃபார்முலா ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை 2 இன்டகிரலாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 1/2 இன்டகிரல் dx. ஸோ இந்த 1 மல்டிப்ளை பண்ண அப்புறம் -1/2 இன்டகிரல் காஸ் இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 4x + 5 2s are 10. ஸோ இன்டகிரல் dxோட ஃபார்முலா வந்து இன்டகிரல் dx வந்து எக்ஸ். ஸோ இன்டகிரேஷன் ஃபார்முலா இங்கே எழுதுகிறேன். அதேமாதிரி இன்டகிரல் காஸ் எக்ஸ் இருந்ததுன்னா சைன் எக்ஸ். இது இப்போ இந்த இடத்துல 4 காஸோட மல்டிப்ளிகேஷனில் இருந்ததுன்னா காஸ் ஏஎக்ஸ் இந்த ஃபார்மில் இருந்ததுன்னா 1/a sin ax இப்படி போடணும் இன்டகிரேஷனில். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். இன்டகிரல் dx வந்து எக்ஸ் மைனஸ் இது 1/2 1/2 இப்போ காஸ் ஏஎக்ஸ்னால் 1/a வரும். அதனால இங்கே 1/2 சைன் ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அது போடலாம் 4x + 10. So x/2 minus 4 2s are 8. 1/8 sin 4x + 10. So plus c. So இதுதான் வந்து final answer. Next second sum. Integrate sin 3x cos 4x. ஸோ sin x இதில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா sin x cos y எங்கே இருந்தாலும் இதுதான் ஃபார்முலா 1/2 sin x + y ப்ளஸ் sin x - y. ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து 3x இருக்குது, ஒய் இருக்கிற இடத்துல 4x இருக்குது. இப்போ இந்த ஃபார்முலாவை இப்போ இது ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா இதை தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ sin 3x cos 4x இது எப்படி எழுதலான்னா 1/2 sin x + y sin of 3x + 4x plus sin x - y sin of 3x - 4x. So 3x + 4x 7x 1/2 sin 7x 3x - 4x sin of -x. சைனுக்குள்ளே -x இருந்ததுன்னா வெளியே வந்துடும் -sin x. ஸோ 1/2 sin 7x - sin x. ஸோ இப்போ இதை இன்டகிரேஷனில் யூஸ் பண்ண போகிறோம். இன்டகிரல் 1/2
sin 7x dx minus 1 by 2 integral sin x dx. ஸோ இன்டகிரேஷன் ஃபார்முலா இங்கே எழுதுகிறேன். இன்டகிரல் sin xன்னு இருந்ததுன்னா மைனஸ் காஸ் எக்ஸ். இது இன்டகிரல் sin ax ஒரு கான்ஸ்டன்ட்டோட மல்டிப்ளை பண்ணியிருந்தா மைனஸ் 1 by a cos ax. ஸோ இதுதான் இன்டகிரேஷன் ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு 1 by 2 sin 7xனா மைனஸ் 1 by a இருக்கிற இடத்துல இப்போ 7 இருக்கிறனால மைனஸ் 1 by 7 cos 7x. ஸோ மைனஸ் இங்கே ஒரு 1 by 2 இருக்குது. இன்டகிரல் sin x வந்து cos x. ஸோ மைனஸ் 7 2s are 14 minus 1 by 14 cos 7x minus 1 by 2 cos x plus c. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next third sum. Integrate cos 2x cos 4x cos 6x. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்னா cos x cos y. இந்த ப்ராடக்டில் இருக்கிறத இப்போ ப்ளஸ்ஸாக மாற்றணும். 1 by 2 cos x plus y plus cos x minus y. ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன், ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பார்ட் மட்டும் எடுத்துக்கலாம். cos 2x cos 4x. அது இந்த ஃபார்முலாவில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா 1 by 2 cos of, ஸோ இங்கே x plus y, இங்கே x இருக்கிற இடத்துல 2x, y இருக்கிற இடத்துல 4x இருக்கிறதுனால 2x plus 4x plus cos of x minus y, 2x minus 4x. So 1 by 2 for 2x plus 4x cos 6x plus 2x minus 4x cos minus 2x. cos குள்ள மைனஸ் இருந்ததுன்னா அது plus cos xன்னு எழுதிக்கலாம். அது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ cos 6x plus cos 2x. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்முக்கு தான் இந்த ஃபார்முலா. இப்போ இங்கே cos 6xன்னு ஒன்று மல்டிப்ளை ஆகிருக்கு. ஸோ அப்போ இது இந்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணோன்னா cos 2x cos 4x into cos 6x equal to 1 by 2. இங்கே ஒரு cos 6x இருக்குது ப்ளஸ் cos 2x. ஸோ இந்த cos 6xஐ இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம், cos 6x. ஸோ மல்டிப்ளை பண்ணால் cos 6x into cos 6x வந்து 1 by 2 cos square 6x plus இது ஒரு 1 by 2 cos 2x into cos 6x. ஸோ இப்போ இதில் வந்து cos ஸ்கொயருக்கு வந்து என்ன ஃபார்முலா, இப்போ sin ஸ்கொயர் எக்ஸை 1 மைனஸ் cos 2x by 2 எடுத்த மாதிரி cos ஸ்கொயர், இப்போ இதை வந்து ரெண்டு இன்டகிரலாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பார்ட்டு வந்து I1 எடுத்துக்கலாம், இந்த பார்ட்டு I2ன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இது ஹோல் டேர்ம் தான் I நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இது I1 I2 செப்பரேட்டாக கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இன்டகிரேட் பண்ணி ஹோல் இன்டகிரல் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஒரே ஸ்டெப்பில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அதனால். ஸோ I1 வந்து cos ஸ்கொயர் 6xன்னு இருக்குது. ஸோ cos ஸ்கொயர் எக்ஸுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. cos 2xக்கு வந்து 2 cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1ன்னு. ஸோ cos ஸ்கொயர் எக்ஸ்னா மைனஸ் 1, 2 cos ஸ்கொயர் எக்ஸ் வேணும்னா மைனஸ் 1 இந்த பக்கம் வச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும், 1 ப்ளஸ் cos 2xன்னு ஆகிடும். ஸோ cos ஸ்கொயர் எக்ஸோட ஃபார்முலா வந்து இது 1 ப்ளஸ் cos 2x by 2. இந்த cos ஸ்கொயர் எக்ஸோட ஐடென்டிட்டியை தான் யூஸ் பண்ணி இப்போ cos 2xோட ஃபார்முலா ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, 2 cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1. அது இதில் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் cos ஸ்கொயர் எக்ஸ் இருக்கோ 1 ப்ளஸ் cos 2x by 2 யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இன்டகிரேஷன் I1 நேம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து cos ஸ்கொயர் 6x தேவைப்படுது. ஸோ I1 ஈக்குவல் டு cos ஸ்கொயர் 6x. ஸோ இதே ஃபார்முலா இப்போ இங்கே எக்ஸ் இருந்தால் எக்ஸ் இருக்குது, இங்கே 6x இருந்தால் இங்கே எக்ஸ் இருக்கிறதுல 6x யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ cos ஸ்கொயர் எக்ஸை 1 plus cos 2 into 6x by 2. So 1 plus cos 6 2s are 12x by 2.
ஸோ இப்போ I1 அண்ட் இன்டகிரேஷன் பண்ணுறப்போ இப்போ இது ரெண்டு இன்டகிரலாக ஸ்ப்ளிட் ஆகும் 1/2 dx ப்ளஸ் 1/2 இன்டகிரல் காஸ் 12x dxன்னு. ஸோ இன்டகிரல் dxோட ஃபார்முலா வந்து எக்ஸ், இன்டகிரல் dx வந்து எக்ஸு. அதே மாதிரி இன்டகிரல் காஸ் ஏஎக்ஸ் இந்த ஃபார்முலா இருந்தால் 1/a சைன் ஏஎக்ஸ். ஸோ இங்கே ஏ இருக்கிற இடத்துல இப்போ 12 இருக்குது. இப்போ இதை எப்படி எழுதலாம்னா இப்போ 1/2 dx வந்து x/2. இது 1/2 இருக்குது, இது 1/12 sin 12x. ஸோ x/2 ப்ளஸ் 12 2s are 24 1/24 sin 12x. ஸோ இது I1 நேம் கொடுத்துக்கலாம். இந்த I1 இன்டகிரல். I2 வந்து நம்ம ரெண்டு டேர்ம் இருக்குது, காஸ் 2x காஸ் 6xன்னு நேம் கொடுத்துருக்கோம். காஸ் 2x இன்ட்டு காஸ் 6x. ஸோ இதில் வந்து என்ன பண்ணலான்னா இதே ஃபார்முலா தான், காஸ் எக்ஸ் காஸ் ஒய் இதுக்குள்ள ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். 1/2 காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ இந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா தான் இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ I2 டேர்முக்கு. ஸோ காஸ் 2x, இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 2x இருக்குது, ஒய் இருக்கிற இடத்துல 6x இருக்குது. காஸ் 2x காஸ் 6x ஈக்குவல் டு 1/2 காஸ் ஆஃப் 2x ப்ளஸ் 6x ப்ளஸ் காஸ் ஆஃப் 2x மைனஸ் 6x. ஸோ 1/2 cos of 2x plus 6x வந்து 8x plus cos 2x minus 4x வந்து cos minus 4x. cosக்குள்ள மைனஸ் இருந்தால் plus cos 4xன்னு எழுதிக்கலாம். 1/2 cos 8x plus cos 4x. ஸோ இதுதான் I2 இன்டகிரல். இப்போ இதை எப்படி இன்டகிரேஷன் ஃபார்மில் எதுனா 1/2 cos A, இப்போ I2 வந்து இன்டகிரேட் பண்ண போகிறோம். cos 8x plus 1/2 இன்டகிரல் cos 4x. ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். cos ax இன்டகிரேட் பண்ணால் 1/a sin ax. ஸோ இதில் பண்ணுறப்போ 1/2 cos இன்டகிரல் cos 8x இன்டகிரேட் பண்ணோன்னா 1/2 இன்ட்டு 1/8 cos 8x ப்ளஸ் 1/2 இன்டகிரல் cos 4x பண்ணால் 1/2 இன்ட்டு 1/4 cos 4x. ஸோ 8 2s are 16 1/16 cos 8x plus 4 2s are 8 1/8 cos 4x. ஸோ I2 இன்டகிரேஷனும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம டோட்டலாக ஐயில் I1 ப்ளஸ் I2. இப்போ எங்கள் I1ல் ஆல்ரெடி ஒரு 1/2 இருக்குது, இங்கே ஒரு 1/2 இருக்குது. ஸோ அந்த 1/2 I1 இன்டகிரல் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். I1 வந்து x/2 ப்ளஸ் 1/24 sin 12x. ஸோ இங்கே 1/2 I2 இன்டகிரல் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். 1/16 cos இன்டகிரல் cos 8x இன்டகிரேட் பண்ணால் சைன் இது sin 8x. ஸோ 1/16 sin 8x ப்ளஸ் 1/8 sin 4x. இப்போ இது எல்லாமே இப்போ மல்டிப்ளை பண்ணணும். x/4 2 2s are 4, இங்கே 24 2s are 48 1/48 sin 12x plus 16 2s are 32 1/32 sin 8x plus 8 2s are 16 1/16 sin 4x. ஸோ இது எல்லாமே 4 டேபிளில் காமனாக இருக்கிறதுனால 1/4 வெளியில் எடுத்துட்டோன்னா x plus 12 4s are 48. ஸோ 1/12 sin 12x. ப்ளஸ் இது 32 8 4s are 39 1/8 sin 8x. ஸோ 16 4 வெளியே எடுத்தனால 1/4 sin 4x. ஸோ ப்ளஸ் சி. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.
தேங்க்யூ.